வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பர்சன்டேஜ் பார்க்க போறோம். ஓகேவா? இது பார்ட் 1 வீடியோ தான். ஏன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு, 8th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு. அதுல நாம 7th ஸ்டாண்டர்ட்ல முதல் பயிற்சி மட்டும் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? 2.1 மட்டும்தான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். பின்னங்களை சதவீதமாக மாற்றுதல் மற்றும் சதவீதத்தை பின்னமாக மாற்றுதல், இது மட்டும் தான் நீங்க நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது. அண்ட் பயிற்சி கணக்கையும் எடுத்துக்காட்டு கணக்கையும் ஒண்ணு விடாம செஞ்சு பார்க்க போறோம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில இப்ப நீங்க குரூப் 4 அண்ட் குரூப் 2 எழுதுறீங்கன்னா புக்ல இருக்கிற சம்ம நம்பர் மாறாம கேட்டுருவாங்க. ஓகேவா? குரூப் 1ல மட்டும் என்ன செய்வாங்கன்னா புக்ல இருக்கிற சம் அப்படின்னா நம்பரை மட்டும் மாத்திட்டு கேட்பாங்க. ஓகேவா? இதுதான் எப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது போக நிறைய அட்வான்ஸா சம்ஸ் கேட்க தான் செய்யறாங்க. ஆனா ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து என்னதுன்னா பேசிக்ஸ். ஸ்கூல் புக்ல இருக்க ஒரு சம்மும் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட்ல கேக்குறாங்கிற சம்மெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? சோ ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு சம்முமே நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சதவீதம். சதவீதம் அப்படிங்கிறதுக்கு புக்ல என்ன டெபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, இரண்டு அளவுகளை ஒப்பிட பயன்படுத்தப்படும் முறையே சதவீதம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பின்னங்களை சதவீதமாக மாற்றுதல். பின்னம்னா என்னது? இங்கிலீஷ்ல ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? பின்னம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபிராக்ஷன், தமிழ்ல பின்னம்னு சொல்லுவோம். பின்னம்னா என்னதுன்னா ஏதாவது ஒரு நம்பர் தொகுதியும் இருக்கணும் பகுதியும் இருக்கணும். ஓகே, தொகுதிகளாகவும் பகுதிகளாகவும் குறிப்பிடப்படும் அனைத்து எண்களும் பின்னங்கள் ஆகும். ஓகே, தொகுதி பகுதினா என்னது? மேல ஒரு நம்பர் இருக்கணும், டிவைடட் பை போட்டு கீழே ஒரு நம்பர் இருக்கணும். அது என்ன நம்பரா வேணா இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் தான் பின்னம். ஓகே, சோ இப்படி இருக்கிற பின்னத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா சதவீதமா மாத்த போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பின்னங்களா எப்படி எழுதுறதுன்னு கண்டுபிடிப்போம். இப்ப பாருங்களேன், இந்த பிக்சர்ல நிறைய கட்டங்கள் இருக்கு. இதுல வந்து மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 50 கட்டங்கள் இருக்கும். சரியா? 5 ரோ இருக்கா? ஒரு ரோலையும் 10 கட்டம் இருக்கு. சோ மொத்தம் எத்தனைனா 50 கட்டங்கள் இருக்கு. இதுல நம்ம வண்ணம் தீட்டப்பட்ட கட்டங்களை எப்படி எழுதலாம்? ஜென்ரலா சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? 50 கட்டம் இருக்கா, அதுல வண்ணம் தீட்டப்பட்டது 3 ரோ மட்டும்தான். 3 ரோ அப்படின்னா 30 கட்டங்கள். 50ல 30 வண்ணம் தீட்டிருக்காங்கப்பா அப்படிதான் சொல்லுவோம். கரெக்டா? அத மேக்ஸ்ல எழுதணும் அப்படின்னா பின்னமா தான் எழுத முடியும். எப்படி எழுதணும்னா எப்பவுமே வந்து மொத்தத்தை வந்து கீழே எழுதிடணும். சரியா? மொத்த கட்டங்கள் என்னது? 50 இல்லையா? அந்த 50 கீழே எழுதிடணும். மேல என்ன எழுதணும்னா வண்ணம் தீட்டப்பட்ட கட்டங்கள். எத்தனைல வண்ணம் தீட்டிருக்காங்க? நம்மளுக்கு 30ல தான் வண்ணம் தீட்டிருக்காங்க. அப்ப இப்படி ஒரு டயக்ராம் உங்களோட கொடுத்துட்டு இதுல வண்ணம் தீட்டப்பட்ட கட்டங்கள் எத்தனைன்னு கேட்டா நம்ம என்ன எழுதணும்னா 30/50 எழுதணும். சரியா? வெறும் 30 மட்டும் சொல்லக்கூடாது. ஓகேவா? 30/50ங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம பின்னங்களை சதவீதமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். சரியா? சோ இங்க பாருங்க, பின்னம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபிராக்ஷன் அர்த்தம். ஓகேவா? சதவீதம்னா நமக்கு தெரியும் பெர்சன்டேஜ். ஓகே, நம்ம ஒரு பின்னம் எடுத்துக்கலாம், 2/5 எடுத்துக்கலாம். ஓகே, 2/5 ஒரு பின்னம் இருக்கு. இதை நம்ம இப்ப சதவீதமா மாத்தணும். ஓகே, அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் இங்க நான் போட்டிருக்கேன். சதவீதம்னா பெர்சன்டேஜ். கரெக்டா? இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? சதவீதம் தான் தேவை. அப்ப பெர்சன்டேஜ் தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 100 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? PM அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் எடுத்திருக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தேவை? பெர்சன்டேஜ் தேவை. பெர்சன்டேஜ் தேவை அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்க, 100 பெருக்கணும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தானே. இதுக்கெல்லாம் எதுக்கு ஷார்ட்கட் நீங்க நினைக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது ஈஸியா இருக்கும். பட் எக்ஸாம்ல அவசரத்துல வேகமா லாஸ்ட்ல பண்ணுவோம் பாத்தீங்களா? அப்போ வந்து பெருக்கணுமா வகுக்கணுமான்னு யோசிச்சுட்டு குழப்பிடுவோம். சரியா? நம்மளுக்கு வந்து மார்க் முக்கியம். நம்ம கரெக்டா செஞ்சு பார்த்து கரெக்டான ஆன்சர் அங்க போடணும். நம்ம வந்து எங்கெல்லாம் தப்பு விடுவோம்னு கொஸ்டின் செட்டருக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து இப்ப 100 பெருக்கிறதுக்கு பதிலா 100 வகுத்தோம்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரே ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க கண்டிப்பா. நம்ம என்ன செய்வோம்? தப்பா போட்டுட்டு ஆஹா ஆப்ஷன் இருக்குடா இதான் கரெக்ட் ஆன்சர்னு போட்டுட்டு வெளியே வந்துருவோம். வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன தெரியும்? நம்ம வந்து பெருக்கிறதுக்கு பதிலா வகுத்துட்டோம்னு தெரியும். சரியா? அதனால எப்பவுமே இந்த மாதிரி சிம்பிளான ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. PMFD இவ்வளவுதான் நம்ம கிளாஸ்ல பார்க்க போற விஷயம். P அப்படின்னா பெர்சன்டேஜ், மல்டிப்ளை பண்றோம். நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. நம்மளுக்கு இப்ப பெர்சன்டேஜ் தான் வேணும். ஓகேவா? பெர்சன்டேஜ் வேணும்னா மல்டிப்ளை பண்ணிருங்க, அவ்வளவுதான். 100 தான். ஓகே, 100 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகே, சோ 100 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 5 5 2 10 20 வருமா? 20 × 2 என்னது? 40. அப்ப 40% தான் ஆன்சர். ஓகேவா? எடுத்துக்காட்டு 1 பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1/5 சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க.
ஓகேவா? ஸோ பின்னம் கொடுத்துட்டாங்க, 1/5 கொடுத்துட்டாங்க. சதவீதமா மாத்தணும். சதவீதம்னா என்னது? பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் வேணும்னா என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். பிஎம். ஓகேவா? இதான் ஷார்ட்கட். பிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம மல்டிப்ளை பண்றோம். பண்ணா என்ன கிடைக்கும்? 1 5 5 2 5 10. ஓகேவா? ஸோ 20% தான் ஆன்சர். ஓகேவா? ஈஸியா இருக்குல்ல? ரொம்ப சிம்பிள் சம் தான். ஆனா இந்த பேசிக்கை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டுக்குள்ள. ஏன்னா இந்த பெர்சன்டேஜ் நல்லா தெரிஞ்சிச்சுனா தான் அதுக்கடுத்து நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கடுத்து வர்ற எல்லா டாபிக்குமே ஈஸியா இருக்கும். ஓகே, எடுத்துக்காட்டு 2.2 பார்ப்போம். 7/4 சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு கொடுத்த பின்னம் என்னதுன்னா 7/4. சதவீதம்னா பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்க்கு என்ன செய்யணும்? 100ஐ மல்டிப்ளை செய்யணும். மல்டிப்ளை அப்படின்னா பெருக்கணும். ஓகேவா? 2வது வாய்ப்பாலே போடுவோம் சிம்பிளா. 2 2 4, இங்க 50, 1 2 2 என்னது? 25. 25 எல்லாம் என்ன வரும்? 175%. ஓகேவா? 3வது சம் பார்ப்போம். மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? ஓகேவா? இப்போ ஒரு பெட்டி இருக்கு, அதுல மொத்தமா 20 மணி இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? எப்பவுமே மொத்தத்தை என்ன செய்யணும்னா கீழே எழுதணும். ஓகேவா? மொத்தத்தை பகுதியில் எழுதிட்டு 5 மணி மட்டும் தான் என்னது? சிவப்பு மணி. அப்ப அந்த சிவப்பு மணியை தொகுதியில எழுதணும். அப்ப நம்மளுக்கு பின்னம் என்னது? 5/20. ஓகேவா? இது நம்ம என்னவா மாத்தணும்? சிவப்பு மணியின் சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம்னா பெர்சன்டேஜ் வேணும்னா என்ன செய்யணும்? 100ஐ மல்டிப்ளை பண்ணணும். 100. 0 0 அடி ஆயிருமா? 1 2 2 I 2 10. 5 5 என்னது? 25%. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிள் சம் தான். எடுத்துக்காட்டு 2.4. நீங்க வந்து நல்லா மேக்ஸ் போடுவீங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கடகடன்னு பார்த்து இந்த எக்ஸசைஸை முடிச்சிருங்க. ஓகேவா? நான் வந்து மேக்ஸ் வந்து இப்பதான் நாங்க படிக்க ஆரம்பிக்கிறோம். சோ அப்படி இருக்கிற பிகினர்ஸுக்கும் புரியணும் அப்படிங்கறதுனாலதான் ஒரு சம்மே செஞ்சுட்டே போயிட்டு இருக்கேன். ஓகேவா? எடுத்துக்காட்டு 2.4. பின்னம் 23/30 சதவீதமாக மாற்றுக. எல்லாரும் நோட் அண்ட் பென்னோட வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா அப்பதான் நீங்களும் என்ன செய்யலாம்? ஆன்சர் போட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ 23/30 எழுதிக்கலாம். சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 100ஆல பெருக்கிறோம். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடியாயிரும். 3வது வாய்ப்பாடுல 23 வராது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை அப்படியே பெருக்கிடுவோம். 230/3 வருதா? நம்ம எப்பயும் பண்ற சாதாரண வகுத்தலே பண்ணலாம். ஓகேவா? 230 உள்ள எழுதிருங்க, 3 வெளியே எழுதிருங்க. ஸோ 3வது வாய்ப்பாடு என்னதான் வரும்? நம்மளுக்கு 21 தான் வரும் இல்லையா? 21 எப்ப வரும்? 3 21. அப்ப 7 மேல வரும். நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 0. 20 வருமா? 3வது வாய்ப்பாடுல வராது. 18 தான் வரும். 18 6ல வருமா? அப்ப மேல 76, கீழே என்ன வரும்? 20 - 18 2 இருக்கும். சரியா? இப்ப நம்ம ஆன்சரை வந்து கலப்பு பின்னமா எழுதிருவோம். ஓகேவா? கலப்பு பின்னம் அப்படின்னா பகுதியில இருக்கிற நம்பர் பகுதியிலே தான் இருக்கும். இந்த 3 என்ன செய்யும்? பகுதியில தான் இருக்கும். தொகுதியில என்ன எழுதணும்னா மீதியே எழுதணும். ஓகேவா? இதுதான் மீதி. 2 நம்மளுக்கு மீதி கிடைச்சிருக்கு. இந்த ஈவு இருக்கு இல்லையா? ஈவை வந்து என்ன செய்யணும்னா முன்னாடி எழுதிடணும். ஓகேவா? ஸோ 76 2/3%. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஈஸியா தானே இருக்கு. பின்னங்களை சதவீதமாக மாற்றுங்கன்னு ஒரு 6 சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பின்னம் கொடுத்துருக்காங்க? 1/20. 100ஆல பெருக்கணுமா? பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 0 0 பேரும். 1 2 2 I 2 10. அப்ப என்ன சதவீதம்? 5%. இது ஃபர்ஸ்ட் சம்க்கு. செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 13/25 கொடுத்துருக்காங்க. 13/25 அதே தான். 100ஆல பெருக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம பாட்டுக்கு. சதவீதம் கேட்டாங்கன்னா. ஓகேவா? 1 25 65, 4 25 என்னது? 100ஆ? 13 நாள் என்ன வரும்னு சொல்லுங்க. 3 12 2 இருக்கும். 1 4 5. கரெக்டா? ஸோ 52% வருதான்னு பாருங்க. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? 45/50. ஓகேவா? 100ஆல பெருக்கணும். 0 0 பேருமா? 1 5 5 2 10. 45ஐயும் 2ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 90%. ஓகேவா? அடுத்து பாருங்க 18/5. எப்பயும் போல 100ஆல பெருக்க வேண்டியதான். 1 5 5 2 10 0. 20ஐயும் 18ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஓகேவா? 18 2 பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1 8 2 16. 1 2 2 3. கரெக்டா? அப்பனா 360%. ஓகேவா? 27/10. 100ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 270%.
ஸோ பர்சன்டேஜோட வேல்யூ வந்து 100க்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா? நம்ம எப்பவுமே வந்து பர்சன்டேஜ்னா 100க்குள்ள தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. பர்சன்டேஜ் 100க்கு மேலேயும் இருக்கலாம். 180, 270 இந்த மாதிரி என்ன வேல்யூ ஆனாலும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. 72/90 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. இதோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இவ்வளவு நேரம் வந்து பின்னங்களை எப்படி சதவீதமா மாத்தணும்னு பார்த்தோம். கரெக்டா? பர்சன்டேஜ் வேணும்னா என்னன்னு பார்த்தோம், மல்டிப்ளை பண்ணணும், பிஎம்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த பிஎம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு பின்னங்கள் தான் வேணும். பின்னங்கள் அப்படின்னா ஃபிராக்ஷன் வேணும். ஃபிராக்ஷன் வேணா என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். 100 என்ன செய்யணும், வகுக்கணும். டிவிஷன் அப்படின்னா வகுத்தல். ஓகேவா? எஃப்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்பி தெரியணும் நம்மளுக்கு. எஃப்பி மாதிரி இங்க என்னது, எஃப்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சதவீதம் என்பது ஓர் எண் அல்லது பகுதியில் 100ஐ கொண்ட ஒரு விகிதம் என கூறலாம். ஓகேவா? இப்போ ஒரு நம்பருக்கு பகுதியில 100 இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் 2 இருக்கு, 2ஓட பகுதியில 100 இருக்கு அப்படின்னா இது நம்ம என்னன்னு சொல்லலாம், சதவீதம் சொல்லலாம். ஏன்னா இது என்னது 2% அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்க. 60% கொடுத்துருக்காங்க. இந்த 60 நம்ம என்ன செய்யணும், பின்னங்களா எழுதணும். பின்னம் அப்படின்னா ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் வேணா என்ன செய்யணும், வகுக்கணும். இது வந்து சைட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பர்சன்டேஜ் 60. அப்ப 60/100 போடணும். இவ்வளவுதான் விஷயம். சரியா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு சதவீதம் வேணும்னு பெருக்கிக்கிட்டே வந்தோம். இப்ப நம்மளுக்கு பின்னம் வேணும். அப்ப நம்ம வகுக்க போறோம். இந்த 0 போயிருமா, 6/10. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. 125% கொடுத்துருக்காங்க. 125/100. ஓகேவா? 5வது வாய்ப்பாடுல போடலாம். 2 10, கீழே 20 இருக்கும், மேல என்னது 2 10, மிச்சம் 2 இருக்குமா, 25 எப்போ வரும், 5 25. மறுபடியும் பாருங்க, 4 20, 5 25. ஓகேவா? அப்ப 5/4. இதுதான் நமக்கு தேவையான பின்னம். ஓகே, அடுத்த சம் பாருங்க. 3/5% கொடுத்துருக்காங்க. 3/5. இப்ப நம்ம என்னதான் செய்யணும், வகுக்க தான் செய்யணும். அப்ப என்ன செய்யணும், இந்த வகுத்தலுக்கு கீழே 100 போடணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3/5 இன்ட்டு 100. இந்த 100 என்ன செய்யணும்னா இந்த 5 கூட நம்ம பெருக்கிடணும். ஏன்னா ரெண்டுமே பகுதியில தானே இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பெருக்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3/500. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான பின்னம். ஓகேவா? 4வது கொஸ்டின் பார்ப்போம். 15/10 கொடுத்துருக்காங்க. ஓகே, 15/10. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பின்னம்னா கண்டுபிடிக்கணும். பின்னம்னா ஃபிராக்ஷன். அப்பனா நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்யறோம், 100 வந்து வகுக்கிறோம். இந்த 100ஐ இந்த 10 என்ன பண்ணிக்கணும், பெருக்கிடணும். ஏன்னா ரெண்டுமே பகுதியில் இருக்கு இல்லையா. அப்ப 15/10 இன்ட்டு 100. அப்ப 15/1000. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 15/1000 வந்து நம்ம அப்படியே விடாம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துட்டு மிச்சத்தை எழுதலாம். ஓகேவா? 5வது வாய்ப்பால போட்டா இங்க என்ன வரும், 3 வருமா. இங்க 2 10, 200. 3/200 நம்ம எழுதலாம். அடுத்த சம் பாருங்க. 28 1/3 கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது சதவீதத்தையே கலப்பு சதவீதமா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதுல இருந்து பின்னம் தேவை. இப்ப இந்த 28 1/3 நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச பின்னங்களா மாத்தணும். ஓகேவா? 28 1/3 நம்ம எப்ப எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பின்னமா மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கிட்டு வர்ற ஆன்சரோட என்ன செய்யணும், மேல தொகுதியில் என்ன இருக்கோ அதை வந்து கூட்டிடணும். நமக்கு தெரியும் இல்லையா, இது 28 இன்ட்டு 3 பண்ணி அந்த ஆன்சரோட என்ன செய்யணும், தொகுதியில் இருக்கிறத கூட்டிட்டு பகுதியில் இருக்கிற நம்பரை அப்படியே போட்டணும். இது பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 85/3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 85/3% கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பின்னமா மாத்த போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 85/3% மாத்திட்டோம். நம்மளுக்கு தேவை பின்னம். அப்ப நம்ம என்ன செய்யணும், 100ஆல வகுக்க போறோம். 85/3/100. இந்த 100ஐயும் இந்த 3ஐயும் என்ன பண்ணிடணும், பெருக்கிடணும். கரெக்டா? அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 85/300 கிடைக்கும். 85/300 வந்து 5வது வாய்ப்பால அடி கொடுக்கலாம். ஓகேவா? 1 5 5 வருமா, மிச்சம் 3. அப்ப 7 5 35. இங்க 6 5 30, ஒரு 0. அப்ப நமக்கு தேவையான பின்னம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 17/60. ஓகேவா?
இவ்வளவுதான், சிம்பிளா இருக்குல்ல. இதே என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய சதவீதங்கள் கொடுத்து பின்னமா மாத்துங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? 6 சம் இருக்கு. 6 சம் முடிச்சுட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எல்லாரும் செக் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். எடுத்துக்காட்டு 2.6. ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார். அதனை சதவீதமாக மாற்றுக. ஓகேவா? ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஓகேவா? எத்தனை பேர்கிட்ட சர்வே எடுக்கிறாங்கன்னா 5 பேர்கிட்ட சர்வே எடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாருன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதோட சதவீதம் கேக்குறாங்க. எத்தனை பேர்கிட்ட சர்வேனா 5 பேர்கிட்ட. அப்ப எப்பவுமே மொத்தத்தை என்ன பண்ணிடணும்னா பகுதியில எழுதிடணும். அதுல எத்தனை பேர் வந்து அந்த சோப்பை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஒரே ஒருவர். கரெக்டா? அப்ப தொகுதியில 1 தான் வரும். அதை நம்ம சதவீதமா மாத்தணும். இப்ப நம்ம கிட்ட பின்னம் இருக்கு. பின்னத்தை நம்ம சதவீதமா மாத்த போறோம். சதவீதம் அப்படின்னா பெர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு தேவை. பெர்சன்டேஜ் தேவை, நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். பிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 100 மல்டிப்ளை பண்றோம். 1 5 2 10 0வா? அப்ப 20% தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? எடுத்துக்காட்டு 2.7. ஓர் அரசு உயர்நிலை பள்ளியை சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். எத்தனை பேர்னா 75 பேர் பங்கு பெறாங்க. அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம். ஓகே, மொத்தம் 75. எப்பவுமே நம்ம பகுதியில மொத்தத்தை எழுதணும். எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 75ல 72 பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சோ அதை நம்ம தொகுதியில் எழுதிட்டோம். தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் கேக்குறாங்க. இப்ப நம்ம கிட்ட பின்னம் இருக்கு. நம்மளுக்கு தேவை சதவீதம் தான். சரியா? நமக்கு தேவை பெர்சன்டேஜ் தான். அப்ப என்ன பண்ணணும்? எம் மல்டிப்ளை பண்ணணும். ரொம்ப சிம்பிள். 100ஆல பெருக்கணும். 72/75 எந்த வாய்ப்பாடுல போகும்? 3ஆம் வாய்ப்பாடுல போகுமா? அப்ப 23 6ஆ? மிச்சம் வந்து என்ன இருக்கும்? 1 1 இருக்கும். 12 எப்போ வரும்? 3 12 24. கீழேயும் 23 6. மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். 5 15. 24/25 கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப 25 100 அடி கொடுப்போமா? 1 25 65, 4 25 100. அப்ப 24 × 4 அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 24ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 96%. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்குல்ல. நமக்கு தேவை என்ன தெரியுமா? 100 பெருக்கணுமா வகுக்கணுமா, அது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் ஈஸியா போடலாம். இன்னொன்னு, எந்த நம்பரை பகுதியில் எழுதணும், எந்த நம்பரை தொகுதியில் எழுதணும் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்குதான் வந்து நான் ரொம்ப சிம்பிளா பிஎம் எஃப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். சரியா? இந்த பி இந்த எஃப்ங்கிறது நம்மளுக்கு என்ன தேவையோ அது. சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். பின்னத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுத்துக்காட்டு 2.8. 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவைகளின் சதவீதத்தை காண்க. ஓகேவா? சோ மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க? 50 மாணவர்கள். சோ மொத்தம் வந்து எப்பவுமே பகுதியில தான் இருக்கணும். நம்ம வந்து ஒன்னொன்னா கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மாணவிகளோட சதவீதத்தை கண்டுபிடிப்போம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மாணவிகளோட சதவீதம். சோ எத்தனை மாணவிகள் இருக்காங்க? 28 மாணவிகள் இருக்காங்க. அப்ப அந்த 28 நம்ம தொகுதியில போட்டுறணும். ஓகேவா? இப்ப நம்மகிட்ட பின்னம் இருக்கு. நமக்கு தேவை சதவீதம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பெருக்க போறோம் 100ஆல. இந்த 0 பெருமா? 1 5 2 10. 28 × 2. 28 × 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 56%. இதுதான் அந்த வகுப்பில் உள்ள மாணவிகளின் சதவீதம். ஓகேவா? இப்ப இதே மாதிரி நம்ம மாணவர்களுக்கும் கண்டுபிடிக்கணும். எத்தனை மாணவர்கள் இருக்காங்க நம்மளுக்கு? 22 மாணவர்கள். அப்ப 22 மொத்தம் எத்தனை? 50 × 100. ஓகேவா? சோ இந்த 0 பெருமா? 1 5 2 10. 22 × 2 என்னது? 44%. ஓகேவா? ஈஸியா இருக்குல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்த போலாம். எடுத்துக்காட்டு 2.9. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். எப்பவுமே மொத்தத்தை கீழே எழுதிடுவோம். 560 பகுதியில எழுதியாச்சு. அடுத்து அதில் 320 சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க. ஓகேவா? டக்குன்னு பார்த்தோன்னே சரி 320 மேல போட்டுவோன்னு போட்டுறக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்கன்னா சிறுமிகளின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? சிறுவர்களோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. சரியா? மொத்தம் 560. அதுல சிறுவர் கொடுத்துட்டாங்க. எத்தனை பேரு? 320. அப்ப நம்ம அதை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு
சிறுமிகளின் எண்ணிக்கை கிடைச்சிரும் இல்லையா? 560 மைனஸ் 320 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 240. ஸோ 240 சிறுமிகள் இருக்காங்க. ஓகேவா? இந்த 240க்கு தான் நம்மளுக்கு சதவீதம் தேவை. அப்ப 240 தான் மேல போடணும். 320 மேல போடக்கூடாது. ஏன் புரிஞ்சுச்சுல? ஏன்னா அது சிறுவர்களின் எண்ணிக்கை. நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டது சிறுமிகளின் சதவீதம். ஓகேவா? சோ இப்ப நம்ம எப்பயும் போல சதவீதம் கண்டுபிடிப்போம். 100ஆல பெருக்கிடுவோம். இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2வது வாய்ப்பாடுல போடுவோமா? இங்க 5 வருமா? இங்க 2 2 4 மிச்சம் 1 இருக்கும். 8 கிடைக்குமா? 28. மேல இருக்கு பாருங்க இன்னும் 1 2 0. இங்க என்ன வரும்? 1 4. 60 வருமா? இங்க 7. சோ 60 × 5. எப்பவுமே இந்த மாதிரி நம்ம அடி கொடுக்கும் போது ஏதாவது ஒரு நம்பரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இந்த 5 இங்க இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? 65 என்னது நம்மளுக்கு? 6 5 30. அப்ப 300. 300/7. இதுதான் நம்மளுக்கு தேவையான சதவீதம். ஓகே. சோ இதோட நம்ம எல்லா எடுத்துக்காட்டு சமயம் முடிச்சிட்டோம். இப்ப பயிற்சி கணக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். பயிற்சியில ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம முதல்ல எடுத்துக்காட்டுல ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? டப்பா கொடுத்து அதே தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டயக்ராம் கொடுத்து கேட்க மாட்டாங்க இல்லையா? சோ ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் பாத்துருவோம். பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் எழுதுக. நம்ம பின்னம் சதவீதம் பார்த்துட்டோம். தசமம் அப்படின்னா என்னதுன்னா புள்ளி வச்சு எழுதணும். இப்ப பை 100 இருக்குன்னா மேல உள்ளது என்ன செய்யணும்? 100ஆல வகுத்து எழுதிடணும். சரியா? இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல மொத்தம் எத்தனை இருக்கும்னா 100 இருக்கும். சரியா? சோ 100 கட்டத்தை பகுதியில் எழுதிருவோம். எத்தனையை வந்து வண்ணம் தீட்டிருக்காங்கன்னா 58 தீட்டிருக்காங்க. அப்ப 58/100 தான் நம்மளுக்கு தேவையான பின்னம். சதவீதம் எழுதுனா என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். அப்ப இந்த 100 அடி போயிருமா? 58%. தசமமும் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வண்ணம் தீட்டப்பட்டது 58, மொத்த கட்டங்கள் 100. கீழே வந்து 100 இருக்கு. சரியா? எப்பவுமே ஒரு நம்பர், இப்ப 58ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த நம்பர்ல புள்ளி எங்க இருக்கும்னா இங்க இருக்கும்னு அர்த்தம். சரியா? அந்த நம்பருக்கு அடுத்து இருக்கும். அதுக்கு அடுத்து 0 இருக்கும். புள்ளிக்கு அடுத்து இருக்கிற 0க்கு வந்து மதிப்பு கிடையாதுனால நம்ம அதை எழுத மாட்டோம். சரியா? நம்ம 100ஆல வகுத்த என்ன செய்யணும்? இந்த புள்ளியை வந்து முன்னாடி கொண்டு போகணும். 100னா 2 டைம், இங்க ஒரு தடவை இங்க ஒரு தடவை. அப்ப புள்ளி இங்க வந்துடும். சரியா? அப்ப ஆன்சர் என்னது? 0.58. ஓகே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 0.47ங்கிறத நம்ம 100ஆல பெருக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? எப்பயும் இங்க இருக்கிற புள்ளியை ரைட் சைட்ல கொண்டு வருவோம். 2 0வால பெருக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? 2 டைம் ரைட் சைட்ல வருவோம். அப்ப நமக்கு 47 கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம பண்ணணும் வகுத்தோம்னா. இப்ப 48ன்னு வச்சுக்கிடுவோம். 48/100ன்னு வச்சுக்கிடுவோம். புள்ளி எங்க இருக்கும்? நம்ம வந்து இந்த மாதிரி முழு எண்ணில புள்ளி இல்லைன்னு நினைப்போம். பட் உண்மை என்னன்னா புள்ளி இங்க இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் 0 இருக்கும். நம்ம அதை எழுத மாட்டோம். சரியா? சோ 48/100 இருக்கா? அப்ப வகுக்கிறனால என்ன செய்யணும்? இந்த புள்ளிய லெஃப்ட் சைட்ல கொண்டு போகணும். 1 2 தடவை கொண்டு போகணும். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0.48. ஓகேவா? ஈஸியா இருக்குல்ல? பாருங்க. அதுல எத்தனை கட்டம் இருக்கும்னா அதுலயும் 100 கட்டங்கள் இருக்கு. மொத்த கட்டங்கள் எத்தனைய வந்து கலர் அடிச்சிருக்காங்க அப்படின்னா 53 தான் கலர் அடிச்சிருக்காங்க. ஸோ 53/100ங்கிறது தான் நமக்கு தேவையான பின்னம். தசமம் வேணும்னா என்ன செய்யணும்? புள்ளி இங்க இருக்குன்னு அர்த்தம். நம்ம 100ஆல வகுக்கிறோம். அப்ப இடது பக்கம் போகணும். கீழே 2 0 இருக்கு இல்லையா? 100. அப்ப 2 தடவை நம்ம இடது பக்கம் போறோம். நமக்கு தேவையான தசமம் என்னதுன்னா 0.53. கடைசி சதவீதம் கேட்குறாங்க. அப்ப 53/100 நம்ம என்ன செய்யணும்? சதவீதம் வேணும்னா 100ஆல பெருக்கணும். இந்த 2 100 அடி பேரும் நமக்கு தேவையானது 53% கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம்ல எத்தனை கட்டங்கள் மொத்தம் இருக்கு அப்படின்னா 50 கட்டங்கள் இருக்கு. வண்ணம் தீட்டப்பட்ட கட்டங்கள்னு பார்த்தோம்னா 25 தான் வண்ணம் தீட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 25/50ங்கிறது நம்மளுக்கு தேவையான பின்னம். தசமம் வேணா என்ன செய்யணும்? அடி கொடுக்கணும். ஸோ 5வது பால்ல பண்ணோம்னா 5 25, 1 5 0, 1 5 2 10, 1/2ன்னு வந்திருக்கு. 1/2 நம்ம தசமம் மாத்தணும். எப்படி மாத்தணும்? 0 புள்ளி மேல வந்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். 0 புள்ளி வச்சுட்டனால. ஸோ 1 2 2 I 2 10, 0.5. இதுதான் நமக்கு தேவையான தசமம். ஓகேவா? இப்ப சதவீதம் ஈஸி தான். 25/50 நம்மளுக்கு பின்னம் கிடைச்சிச்சு இல்லையா? சதவீதம்னா நம்ம என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். அப்ப இந்த 0 அடி பேரும். 1 5 2 10, 25 2 என்னது? 50%. ஓகேவா? ஸோ இதே மாதிரிதான் மிச்சம் இருக்கிற 2 பாக்ஸுமே அது நீங்களே செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்து என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த சம் போலாம். ஒரு சதுரங்க அட்டையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியவும். ஸோ நம்மளுக்கு
செஸ் போர்டு பத்தி தெரியும் இல்லையா? செஸ் போர்டுல மொத்தமா எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்னா 64 இருக்கும். ஓகேவா? ஏன்னா 8 இருக்கும், 8 8 64. ஓகே, 8 ரோ இருக்கும், 8 காலம் இருக்கும் செஸ்ல. சோ 8 8 நம்ம 64 பார்த்தாச்சா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதம். எப்பவுமே செஸ் போர்டுல வெள்ளையும் கருப்பும் ஈக்குவலா தான் இருக்கும். வெள்ளை எவ்வளவு இருக்கும்னா 32 இருக்கும், கருப்பும் 32 இருக்கும். அப்ப 32 வெள்ளை சதுரங்கள் இருக்கு. ஓகேவா? சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 100ஆல பெருக்கிட வேண்டியதான். இது நம்ம 2வது எப்பால அடி கொடுப்போம். 3 2 6 2 2 4 கரெக்டா? மேல 1 2 2 16 மறுபடியும் அடி கொடுப்போமா? ஒரு 16 16 2 16 32. அப்ப 100/2ன்னு இருக்கு. மறுபடியும் அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 50%. அப்ப வெள்ளை நிற சதுரங்கள் எத்தனை சதவீதம் இருக்கும்னா சதுரங்க பலகையில 50% இருக்கும். சரியா? அதே மாதிரிதான் சாம்பல் நிற சதுரமும். சாம்பல் நிறம்னா கருப்பு, அதுவும் என்ன இருக்கும்? அதுவும் 50% தான் இருக்கும், பாதிக்கு பாதி தான் இருக்கும். சரியா? இப்ப நம்ம சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதத்தை கண்டுபிடிப்போம். இதுல நம்மளுக்கு எத்தனைல சதுரங்க காய் இருக்கு அப்படின்னா கவுண்ட் பண்ணுங்க. முதல்ல 2 இருக்கு, அடுத்து 4 6. நீங்க நல்லா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ல வந்து காய்கள் இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்? 64ன்னு பார்த்தோமா? இன்ட்டு 100. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடும்? நம்மளுக்கு தேவையான சதவீதம் கிடைச்சிரும். ஸோ சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 125/4%. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வருதான்னு பாருங்க. அந்த 125/4ங்கிறத அப்படியே வைக்காம என்ன பண்ணணும்? வகுத்து கலப்பு பின்னமா எழுதிருங்க. சரியா? லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? காய்கள் இல்லாத சதுரங்கள். ஸோ நம்ம 20 கட்டத்துல காய்கள் இருக்குன்னு பார்த்துட்டோமா? அப்ப காய்கள் இல்லாம எத்தனை இருக்கும்? மொத்தம் 64. அதுல 20ல வந்து காய்கள் இருக்கு. அப்போ காய்கள் இல்லாம எத்தனை இருக்கும்? 44 இருக்கும். இந்த 44 நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? மொத்தம் 64ஆல வகுத்து 100ஆல பெருக்கணும். சரியா? நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 275/4 வரும். இதே நீங்க வகுத்து என்ன பண்ணணும்னா கலப்பு பின்னத்தில் எழுதிருங்க. 3வது சம் பார்ப்போம். ஒரு கட்ட பலகையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற பகுதியின் சதவீதத்தையும் கருப்பு நிற பகுதியின் சதவீதத்தையும் காண்க. சோ இதுல வெள்ளை நிறம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா? நீங்க வந்து இந்த மாதிரி பாருங்க. இதுதான் ஒரு பார்ட். ஓகேவா? மொத்தம் வந்து 20ன்னு மேல கொடுத்துருக்காங்க. சோ மொத்தம் 20 இருக்கு. இதுல இந்த மாதிரி இதை மட்டும் நீங்க பாருங்க. சரியா? அது மாதிரி தனித்தனியா பார்க்காதீங்க, மொத்தமா இப்படியே பாத்துருங்க. சோ இந்த மாதிரி வெள்ளை கலர்ல எத்தனை இருக்குன்னா 10 இருக்கும், கருப்பு கலர்ல எத்தனை இருக்குன்னா 10 இருக்கும். சரியா? சோ வெள்ளை நிற பகுதியின் சதவீதம்னா 10/20 × 100. 0 0 பேருமா? 1 2 2 2 10. சோ 50%. இதேதான் கருப்புக்குமே. சரியா? இது ரொம்ப சிம்பிளான சம். கொஸ்டின் 4. பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக. நம்மளுக்கு என்ன தேவை? சதவீதம் தேவை. சதவீதம்னா பெர்சன்டேஜ். அப்ப மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க? 100ஆல மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான். உங்களுக்கு இப்படி இருந்தா மாத்த தெரியும் இல்லையா? இதுனா 8 8 + 1 9/4. சரியா? கலப்பு பின்னத்தை வந்து நம்ம எப்பயும் எழுதுற பின்னமா மாத்திட்டு என்ன பண்ணிடணும்? 100ஆல பெருக்கிடணும். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் 5. அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக. நம்ம பார்த்திருக்கோமா? எப்பவுமே நம்ம மொத்த நம்பரை பகுதியில எழுதிடணும். ஸோ 500 கீழே எழுதிடுவோம். எத்தனை மார்க் வாங்கியிருக்காரு? 436 வாங்கியிருக்காரு. அதை நம்ம பகுதியில எழுதணும். நம்மளுக்கு என்ன தேவை? மதிப்பெண்களை சதவீதத்துல கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட பின்னம் இருக்கு. சதவீதம்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த 2 0 இந்த 2 0 அடியாருமா? ஸோ 436/5 நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 37.2% கிடைக்கும். ஓகேவா? கொஸ்டின் 6. பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக. ஓகேவா? நமக்கு சதவீதம் கொடுத்துட்டாங்க, 21 கொடுத்துருக்காங்க. பின்னமா மாற்ற சொல்லியிருக்காங்க. பின்னம் அப்படின்னா ஃபிராக்ஷன். நம்மளுக்கு ஃபிராக்ஷன் வேணா நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 21/100. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே. 93.1னா என்னது? 93.1/100. அதேதான். ஓகேவா? ஸோ மிச்சத்தை நீங்களே பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் 7. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இனியன் என்ன பண்ணியிருக்காருன்னா 5 டசன் முட்டை வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு டசனுக்கு எத்தனைனா 12. கரெக்டா? அப்ப 5 டசன் அப்படின்னா 5 × 12. 5 12 என்னது? 60 வருமா? ஸோ மொத்தம் 60 முட்டை. அதுல எத்தனை முட்டை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா 10 முட்டை கெட்டு போயிடுச்சு. அப்ப 10 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல முட்டைகளின் எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ 50 முட்டை நம்மள்ட்ட நல்ல முட்டையா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? நல்ல முட்டைகளின் சதவீதம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சதவீதம் வேணும். நம்மளுக்கு என்ன செய்யணும்? முதல்ல பின்னம் வேணும்.
ஓகேவா? மொத்த முட்டை எத்தனை? 60. எப்பயும் மொத்தத்தை பகுதியில் எழுதிடணும். நல்ல முட்டை எவ்வளோ? 50. சதவீதம் வேணா என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். இந்த 0 போயிருமா? ஸோ ரெண்டாவது பால போட்டா இங்க 3 வரும், இங்க 5. ஸோ மேல இருக்க ரெண்டையும் பெருக்குவோம். 50 × 5 என்னது நம்மளுக்கு? 250. கரெக்டா? 250/3 பண்ணினா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 83.33 போயிட்டே இருக்கும். சரியா? கொஸ்டின் 8. ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை குறிக்கும் பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 48% என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவர் பெற்ற வாக்குகள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மொத்தத்தை 100ன்னு எடுத்துக்கலாம். 100ல 48 பேர் என்ன பண்ணிருக்காங்க? அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான பின்னம். அவ்வளவுதான். இப்ப நம்ம 2ஆல அடி கொடுத்தா என்ன கிடைக்கும்? கீழே 50, மேல 24. ஸோ 24/50 நம்மளுக்கு தேவையான பின்னம் அதுதான். ஓகே. கொஸ்டின் 9 பாருங்க. ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500. அதில் 25% அவர் சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார்? 25% சேமிக்கிறார். சரியா? ஸோ 7500ங்கிறது ஒரு சாதாரண நம்பர். ஆனா 25ங்கிறது என்னது? சதவீதம். அப்ப நம்ம இதை சேர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த 25 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னமா மாத்தணும். பின்னம் வேணும்னா என்ன செய்யணும்? பின்னம்னா ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் வேணும்னா என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். அப்ப இந்த 25 என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம 100ஆல வகுக்க போறோம். நமக்கு தேவையான பின்னம் கிடைச்சிருச்சு. இந்த பின்னத்தை நம்ம என்ன பண்ணிடலாம்? மொத்த வருமானத்தோட பெருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். 2 0 கேன்சல் ஆயிரும். 75 25 பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1875 ரூபாய். ஓகேவா? கொள்குறி வினாக்கள்னு 3 கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்துருவோம். தென்றல் தனது வருமானத்தில் 4இல் 1 பங்கை சேமித்தால் அதன் சதவீதம். ஸோ மொத்தத்தை எப்ப என்ன செய்யணும்னா பகுதியில் எழுதணும். அப்ப 4 கீழே எழுதுங்க. எவ்வளவு பங்கு சேமிக்கிறாங்க? 1 பங்கு தான் சேமிக்கிறாங்க. அப்ப அந்த 1 தொகுதியில் எழுதிடணும். சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்ப நம்மகிட்ட பின்னம் தான் இருக்கு. பின்னத்தை சதவீதமா மாத்த என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். 1 நாள் 4னா 25 நாளா 100. ஓகேவா? ஸோ 25% தான் ஆன்சர். கொஸ்டின் 11. கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம். ஸோ 25ங்கிறது தான் மொத்த வேல்யூ. ஓகேவா? 25 கீழே போட்டணும். எவ்வளவு வாங்குறாங்க? 25க்கு 15. 15 மேல போட்டணும். சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம்னா பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்னா மல்டிப்ளை பண்ணணும். PM. ஓகேவா? அப்ப 100ஆல பெருக்க போறோம். 1 25 65, 4 25 100. 15 நாளா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60%. ஓகேவா? கொஸ்டின் 12. 0.07% என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? நம்மகிட்ட பின்னம் கேட்டிருக்காங்க. ஸோ பின்னம் வேணும்னா என்ன செய்யணும்? FD இல்லையா? 100ஆல வகுக்கணும். சரியா? ஸோ 0.07/100ங்கிறதா ஆன்சர். ஆனா ஆன்சரை பாருங்க, எதுலையுமே புள்ளி இல்லை, தசமமே இல்லை. ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த புள்ளிய வலது பக்கமா கொண்டு வந்து இங்க வைக்கணும். ஓகே. ஏன்னா இப்ப 7.0ன்னு இருக்குன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த புள்ளியையும் எழுத மாட்டோம், 0வையும் எழுத மாட்டோம். 7 மட்டும் தான் சொல்லுவோம். புள்ளி இங்க இருக்கிறத வலது பக்கமா 2 தடவை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 100ஆல பெருக்க போறோம். ஸோ 0.07 100ஆல பெருக்குனா நம்மளுக்கு 7 கிடைச்சிரும். அப்ப 100ஆல பெருக்கிறோம். மேல 100ஆல பெருக்குனா என்ன செய்யணும்? கீழே 100ஆல பெருக்கணும். ஆன்சர் என்ன வரும்? 7/10,000. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம பயிற்சி 2.1 அதுக்கு முன்னாடி இருக்க எடுத்துக்காட்டு ஃபுல்லாவே முடிச்சுட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பயிற்சி 2.2 பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு பயிற்சியா ரொம்ப மெதுவா தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ் எல்லாருக்குமே ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2ல மேக்சிமம் புக்ல இருக்க சம்மே அப்படியே கேட்டு வைப்பாங்க. ஸோ நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ புக்ல இருக்க சம்ம தரோவா பாத்துருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபுல்லா செஞ்சு பாத்துருங்க. ஓகேவா? சும்மா வீடியோ பார்த்துட்டே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. நீங்க கையில பேப்பர் அண்ட் பென் எடுத்து ஒரு சமயம் நீங்க சால்வ் பண்ணிட்டு இங்க வர்ற ஆன்சர் அங்க வருதான்னு பாருங்க. வராத பட்சத்துல வீடியோவை பிளே பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.